வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சாரம் கோவில் பூங்குளத்தை சீரமைத்து கொடுக்குமாறு சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள் கேள்வி நேரத்தின் பொழுது கோரிக்கை வைத்தார். அதற்கு முதல்வர் பரிசீலிக்கப்படும் என்று பதிலளித்தார். உடனே சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோவில் நிதியிலிருந்து குளத்தை சீர் செய்து தரலாம் என்று கோரிக்கை வைத்தார். முதல்வர் அவர்கள் இந்து அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினரை அழைத்து பேசி விரைவில் புனரமைத்து தரப்படும் என்று உறுதியளித்தார். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஊனமுற்றோர்களுக்கு வழங்கப்படும் இருசக்கர வாகனம் 4 பயனாளிகளுக்கு இன்று வழங்கப்பட்டது. இதனை காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார். மேலும் துணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் இந்நிகழ்வின் பொழுது உடன் இருந்தனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடை அமைத்து தர நடவடிக்கை எடுத்தல் தொடர்பாக புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரின் பூஜ்ய நேரத்தின் பொழுது விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் கேள்வி எழுப்பினார். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட நகரின் மையப்பகுதியான பிள்ளைத்தோட்டம், பெரிய கிணற்று வீதி, ராஜையர் தோட்டம் ஆகிய பகுதிகளில் பாதாள சாக்கடை சேதமடைந்துள்ளதை அரசு அறியுமா? இதனால் அடிக்கடி பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்படுவதை அரசு அறியுமா? ஆமெனில் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அரசு முன்வருமா? தீர்வு எப்பொழுது காணப்படும் என்று இவ்வாறு அவர் கேள்விகளை எழுப்பியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழக மற்றும் ஜிப்மர் பட்டமளிப்பு விழா போன்ற பல்வேறு அரசு சார்ந்த விழாக்களில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி, பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட இதர பிரிவு பாதுகாப்பில் உள்ள விவிஐபிக்கள் வந்து செல்கின்றனர். இவர்களின் பாதுகாப்பிற்காக குண்டு துளைக்காத அம்பாசிடர் கார் பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த கார் பழுதானதால் விவிஐபிக்கள் வரும்பொழுது வெளி மாநிலத்திலிருந்து குண்டு துளைக்காத கார் வரவழைத்து பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் புதுச்சேரி காவலர்களுக்கென தனியாக குண்டு துளைக்காத கார் இல்லாத பட்சத்தில் தற்பொழுது நவீன தொழில்நுட்ப வசதியுடன் குண்டு துளைக்காத ஃபார்ச்சுனர் கார் வழங்கப்பட்டு டிஐஜி அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் சார்பில் வங்கி மற்றும் பினான்ஸ் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் இணையவழி காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சைபர் கிரைம் தொடர்பான புகார்கள் குறித்து ஊழியர்களுக்கு விளக்கப்பட்டது. மேலும் சைபர் குற்றவாளிகள் பொதுமக்களை நிதி நிறுவனம் மேலாளர்களைப் போன்று செல்போன் மற்றும் இதர செயலிகள் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாக குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி அதனை பெறுவதற்கு செயலாக்க கட்டணம், விண்ணப்ப கட்டணம், ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டும் என கூறி பொதுமக்களிடம் பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சைபர் குற்றவாளிகள் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவதற்கு தனியார் நிதி நிறுவனங்களை பயன்படுத்தி வருகின்றனர். எனவே தனியார் நிதி நிறுவனங்களில் பணிபுரியும் எவரேனும் இணையவழி குற்றவாளிகளுக்கு துணை போவதாக தெரியவந்தால் வழக்கு பதிவு செய்து சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வங்கி மற்றும் தனியார் ஊழியர்களை மிரட்டும் தோணியில் சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 11வது நாள் அலுவல் கூட்டம் இன்று வினா விடைகள், தற்காலிக தலைவர் பட்டியல் மற்றும் சட்டப்பேரவை குழுக்களின் அமைப்பு மற்றும் நிதிநிலை அறிக்கை, மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் அனைத்து துறை அமைச்சர்களின் மானிய கோரிக்கைகள் குறித்தான பதில் உரைகள் நடைபெற்றது. இதில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேரவையில் பேசும்பொழுது சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவர் நியாயமான முறையில் சரியாக அமைக்கவில்லை கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மேலும் சபாநாயகரை பார்த்து நீ சபாநாயகராய் இருக்க தகுதி இல்லை என ஒருமையில் பேசினார். சபாநாயகரை ஒருமையில் பேசிய சுயேட்சை எம்எல்ஏ நேரு சபை காவலர்கள் கொண்டு வெளியேற்றப்பட்டதோடு கூட்டத்தொடர் முடியும் வரை
அவரை சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் செல்வம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு உணர்ச்சிவசப்பட்டு ஒருமையில் பேசிவிட்டார். அதனை மன்னித்து மீண்டும் அவரை அவையில் நிகழ்வுகளில் பங்கேற்க அழைக்க வேண்டும் என சபாநாயகருக்கு முதலமைச்சர் கோரிக்கை வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி அவை முன்னவர் என்பதால் அவரின் கோரிக்கை ஏற்று சுயேட்சை எம்எல்ஏ நேரு மீண்டும் அவையில் பங்கேற்க சபாநாயகர் செல்வம் அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து வெளியேற்றப்பட்ட சுயேட்சை எம்எல்ஏ நேரு மீண்டும் அவைக்கு வந்தார். புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் கடந்த மாதம் 14ஆம் தேதி 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் அதே பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டு கடந்த 40 நாட்களாக காலப்பட்டு சிறையில் இருந்து வருகின்றார். அவருடைய முன்ஜாமீன் மனு இன்று புதுச்சேரி சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் அமைப்பினர் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் மணிகண்டனுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என நீதிபதியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தின் வெளியே வந்த அவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தி நீதிமன்ற நுழைவாயில் முன்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமாதான பேச்சு நடத்தினர். இதனை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு சனிக்கிழமை மாபெரும் HR கான்க்ளேவ் 2025 என்ற மனிதவள மேலாளர்கள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இவ்விழாவை சுமார் 15க்கும் மேற்பட்ட பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களின் மனிதவள மேலாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுவை அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மற்றும் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி மற்றும் பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் அவர்களும் கலந்து கொண்டார்கள். முன்னதாக இக்கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி அவர்கள் வரவேற்புரையாற்றினர். அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் பொருளாளர் ராஜராஜன் உருவாக்கிய கல்லூரி வாழ்த்து பாடலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினர். அவர் தம் முறையில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இக்குழுமம் மாணவர்களுக்கு மிக சிறந்த இணைப்பையும் மற்றும் பங்களிப்பையும் தருகின்றது என்று உரைத்தார். அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் மற்றும் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் அவர்கள் தேசிய அளவில் ஆக்டி ஐடியா லேப் நடத்திய போட்டியில் கலந்து கொண்டு முதலிடத்தில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட மேலாளர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் இக்கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். நிர்வாக வேலைவாய்ப்பு துறை டீன் முனைவர் கைலாசம் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியும் புதுவை ICT அகாடமியும் இணைந்து நடத்தியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோனேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புத்லாயம்மன் தேவஸ்தான பரிபாலனர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு மாசி மாத உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக காலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு தலைவர் தாமோதரன், நிர்வாகிகள் முருகதாஸ், ராமன், விஜயன், பரமசிவம், விஸ்வநாதன், சரவணன், சுந்தரமூர்த்தி, தண்டபாணி, லோகையன், பிரபாகரன் உட்பட அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் கோனேரிக்குப்பம் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான KS ரமேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் அணி தலைவர் மணிகண்டன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஊர்வலமாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷிற்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் சாந்தகுமார், நந்தகோபால், அரியங்குப்பம் தொகுதி செயலாளர் செல்வகுமார் மற்றும் நிர்வாகிகள் முருகையன், கோபிநாத், குமார், தெற்கு மாவட்ட செயலாளர் சசி, தொகுதி இளைஞரணி துணைத் தலைவர்கள் அருணந்தன், குமார், பொதுச் செயலாளர் நித்யானந்தம், தொகுதி செயலாளர் முருகன், மோகன், சரவணன், மோகன், வசந்த், சதீஷ், மகேந்தர், இணை செயலாளர்கள் வினோத், பிரபு, போர்மன்னன், செந்தில், தேவா, விக்கி, சேவக், மேலும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். ஓசூடு தொகுதி ராமநாதபுரம் கணபதி நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவுத்துறை மூலம் ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை குடிநீர் போரினை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மாஞ்சாலை கணபதி நகர் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகள் ரூபாய் 7.93 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை அமல்படுத்தாமல் தாமதப்படுத்தும் கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊழியர்கள் சங்க சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி வர்த்தக சபைக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேர்தல் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த நிர்வாக குழு தேர்தலில் வர்த்தக சபை தலைவராக குணசேகரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த நிர்வாக குழுவின் பதவிக்காலம் வரும் 31ஆம் தேதியுடன் முடிவடைவதால் புதிய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் நேற்று முன்தினம் நடைபெற்றது. தேர்தலில் தற்போதைய தலைவர் குணசேகரன் தலைமையிலான 15 பேரும், சிவசங்கர் எம்எல்ஏ தலைமையிலான 15 பேரும் போட்டியிட்டனர். தேர்தலின் முடிவில் தற்போதைய தலைவர் குணசேகரன் தலைமையில் போட்டியிட்ட 14 பேரும், எதிரணியில் சிவசங்கர் எம்எல்ஏ மட்டும் தேர்வாகினர். பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 நிர்வாக குழு உறுப்பினர்கள் இணைந்து புதிய தலைவராக குணசேகரனை மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். துணைத் தலைவராக ரவி, பொதுச் செயலாளராக VMS ரவி, இணை பொதுச் செயலாளராக நமச்சிவாயம், பொருளாளராக தண்டவாணி என்கிற ராஜா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். நிர்வாக குழு உறுப்பினர்களாக ஜெயகணேஷ், குகன், ஆனந்தன், சதாசிவம், தேவகுமார், முகமது சிராஜ், குமார், ஞானசம்பந்தம், ராஜவேல், சிவசங்கர் எம்எல்ஏ ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேர்தல் அதிகாரிகளாக ஓய்வு பெற்ற பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ், வர்த்தக சபையின் மூத்த உறுப்பினர்கள் ஆறுமுகம், சுவாமிநாதன் ஆகியோர் பணியாற்றினர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2015 மற்றும் 2016ஆம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் 2642 ஊழியர்களை சட்டமன்ற பொது தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசு பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. அன்று முதல் கடந்த 10 ஆண்டுகளாக தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டு சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். ஆனால் இதுவரை வேலை வழங்கப்படவில்லை. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொள்கை முடிவெடுத்து ரூபாய் 18,000 சம்பளத்துடன் மீண்டும் பணி வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து அரசாணை வெளியிட வலியுறுத்தி ஊழியர்கள் காமராஜர் சதுக்கம் அருகே தீர்ப்பின் நகல் எரிப்பு போராட்டத்தை அறிவித்து ஊர்வலமாக வந்தபோது நகலை எரித்தனர். அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுக்க முடிந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். காசா மக்கள் மீது இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதலில் ஏராளமான குழந்தைகள், பெண்கள், பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வை கண்டித்து புதுச்சேரி SDBA கட்சி சார்பாக மேற்கு மாவட்டம் வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் SDBA கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பர்கத்துல்லா, செயலாளர் ரபிக் மன்சூர், துணைத் தலைவர் அனிஃபா, பொருளாளர் முகமது காசிம், மேற்கு மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக், முகமது கவுஸ், அகமது சாலி, கிழக்கு மாவட்ட கலை பொருளாளர் இக்பால் பாஷா, விமன் இந்திய மூமென்ட் தலைவி ரஹனா பேகம் மற்றும் உறுப்பினர்கள், SDBA கட்சியின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக மாநில தலைவர் வழக்கறிஞர் பர்கத்துல்லா, மாநில பேச்சாளர் அப்துல்லா, தமிழக வாழ்வுரிமை கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் விஜி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர்.
புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் சந்தித்து கூறியதாவது, புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் முதல்வரின் துறைகள் கல்வி, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நடந்து வருவதாக காங்கிரஸ் சார்பில் சுட்டிக்காட்டி வருகின்றோம். ஆனால் இதற்கு முதல்வர், அமைச்சர்கள் பதில் கூறவில்லை. தற்பொழுது பொதுப்பணித்துறையில் லஞ்ச வழக்கில் புதுச்சேரி மாநில தலைமை பொறியாளரே கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துறையில் புதிய பஸ் நிலையம் கட்டியது, குமரகுருபள்ளம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியது என பல முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன. சங்கரபரணி ஆற்றில் கழிவுநீரை சுத்திகரித்து விடுவதற்கான ஒப்பந்தத்தில் அதிக அளவில் தொகை குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டு செயலருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதிலும் முறைகேடு நடந்துள்ளது. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் லஞ்ச வழக்கில் கைதான நிலையில் அவரது டைரி, கைபேசிகள் சிபிஐ கைப்பற்றுள்ளது. ஆகவே பாரபட்சமின்றி விசாரணை நடத்த வேண்டும். பொதுப்பணித்துறை அமைச்சர் விசாரணைக்கு தன்னை உட்படுத்தி பதவி விட்டு விலக வேண்டும். முறைகேடுகள் புகாரில் தற்பொழுது பூனைக்குட்டிகள் வெளிவந்துள்ளன. இனிமேல் தான் பூனைகள் வெளியே வரும். பொதுப்பணித்துறை அமைச்சர் சொத்து விவரங்களையும் விசாரிக்க வேண்டும். அவர் பதவியை விட்டு விலக கோரி அவரது வீட்டு முன்பு போராட்டம் நடத்த உள்ளோம். பேட்டியின் பொழுது முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.